மிஸ் போஸ் என்கிட்ட பேச மாட்டேன்னு ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கல்ல? எஸ் சார், நான் பேச நான் மாட்டேன்னு ஜஸ்ட் சொன்னாங்க. தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நினச்சேன். எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணதுக்காக. அது கூட அவங்க கேட்க விரும்பலல்ல? சார், அவங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க உங்க ஜாப் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். What did you say? Come again? அவங்க உங்க ஜாப் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்க மாமா பார்க்க இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா, எனக்கு இப்படி என்ன தடவாதீங்கம்மா. என்ன காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஆயிலி பஜ்ஜின்னு சொல்லிட்டு. அப்படியா? நீ தலையில தடவறியே சரம். சிரம். அதான் செரன். அட சிரம்மா. அதான் செரம்மா. அது ஒண்ணும் பிசு பிசுன்னு இல்லையா? இருக்காதுமா. அப்படியே அதிகமா எண்ணெய் தடவிட்டாலும் எக்ஸ்ட்ரா சீஸ் பிஸா தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப கூலா இருக்கும். அப்படியா? உன்னோட கூலால உன் தலைமுடிய பாரு எவ்வளவு காஞ்சு போயிருக்கு. ஆட்ட கட்டுறதுக்கான கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு கூட உன் தலைமுடிய விட ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெரி ஃபன்னிமா. ப்ளீஸ், இவ்ளோ எண்ணெய் தடவினீங்கன்னா அடுத்து அமெரிக்கா என்னதான் அட்டாக் பண்ணும்? அது எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? அண்ணி வாங்க வாங்க. என்னுடைய அக்கா மகளை யாராலையும் டச் பண்ண முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்க அத்தைக்கு என்ன வச்சு விடுங்க, நான் போறேன். ஏய் நில்லு. வாங்க அண்ணி உட்காருங்க. சொல்லுங்கக்கா, உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. தேவ் இருக்கானே, அவன் சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிடுவான். ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? நீங்க எதுக்கு பாக்குறதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க? விக்கினாலதான் நான் சோகமா இருக்கேன்க்கா. விக்கிக்கு என்னாச்சு? அவனோட முகம் எப்படி வீங்கி இருக்குன்னு தெரியுமா? காலையில பால் வாங்குறதுக்காக போனான். பால்கார அவன் முகத்தை பார்த்து காலங்காத்தாலேயே வெத்தலை போட்டுட்டு வந்துட்டியான்னு கேக்குறானா. என்ன மாதிரி காசு இல்லாத ஏழைக்கு அவனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலு கூட்டிட்டு போக முடியுமாக்கா? அதனாலதான் அவன் முகத்துல வெறும் மஞ்சளை மட்டும் வச்சுட்டு விட்டுட்டேன். அண்ணி என்னாச்சு? அவன் எங்கேயாவது விழுந்துட்டானா இல்ல சண்டை அது இது? விக்கி அண்ணா அடிக்கலல்ல? ஏங்கா, தேவ் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலையா? என்ன? நேத்து ஹாஸ்பிட்டல்ல தேவ் தான் விக்கிய போட்டு அடிச்சிருக்கான். என்ன? ஆமாக்கா, தேவ் விக்கியோட அண்ணன் தான். அவன் அடிக்கிறதுக்கு இவனுக்கு உரிமை இருக்குக்கா. ஆனா தனியா கண்டிச்சிருக்கலாம். எல்லார் முன்னாடிமா இப்படி போட்டு அடிப்பான்? நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தீங்க, அதான் எதுவும் சொல்லல. பேசாம நான் வீட்டுக்கு போயிட்டேன். என்ன, தேவ விக்கிய அடிச்சானா? நான் அவன்கிட்ட எதுவும் கேட்கல. அண்ணன்றதுனால உரிமை இருக்கு. ஆனா நான் அம்மா வச்சேன். வீங்கி போன அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மனசு வலிக்குது. அத்த, அவன் ஏதாவது பண்ணிருப்பான்ல. தேவனா எதுக்கு விக்கி காரணம் இல்லாம அடிக்க போறாரு? விக்கிக்கு அங்க யார் கூடயோ சண்டை நடந்திருக்கு. விக்கி மேலதான் தப்பு இருக்குன்னு தேவ் நினைச்சிட்டு. இல்ல இருந்தாலும் தேவுக்கு இவ்வளவு கோபம் வந்ததா? இத பத்தி நான் தேவ்கிட்ட பேசுறேன் அண்ணி. அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் காலையில இருந்து ரொம்ப சோகத்துல இருக்கேன். டீ கூட குடிக்கல. நேகா, எனக்கு இஞ்சி போட்ட டீ மட்டும் இல்ல, 2 சப்பாத்தியும் வேணுமா? அக்கா, அவனை டாக்டர் கிட்ட காட்டுறது கூட என்கிட்ட பணம் இல்ல. ராதாராணி, உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்க. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உடனே விக்கிய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. கடவுளே, எவ்வளவு பணம் செலவாகும்னு தெரியலையே. இத முதல்ல புடிங்க அண்ணி. நீங்க விக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அக்கா, இவ்வளவு பணத்தை நான் எப்ப திருப்பி தருவேன்னு தெரியல. போன மாசம் வரைக்கும் உங்ககிட்ட 65,000 நான் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு திருப்பி தரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு செலவு அதிகமா இருக்கிறதுனால உங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்னால பணத்தை சேமிக்கவே முடியலக்கா. நான் என்ன பண்றதுக்கா? இந்த பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியல. அண்ணி, நான் எப்போவது திருப்பி கேட்டேனா? வெளி ஆளுங்க கிட்ட கடனா கேட்கலாம், ஆனா சொந்தக்காரங்க கிட்ட உரிமையா கேட்கணும். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன், நீங்க வந்து இங்கேயே தங்குங்கன்னு. இவ்வளவு பெரிய வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். புரியுதுக்கா. ஆனா
உங்க அண்ணன் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. சொல்லுங்க சர்மா சார், அண்ணா ஸ்ட்ரீட்ல இருந்து லெஃப்டா? சரி சரி, நான் லெஃப்ட் எடுத்துட்டு ஃபோன் பண்றேன். என்னம்மா? சர்மா அங்கிள், ஐம் சாரி, அப்பாவால இன்னைக்கு வர முடியாது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க அங்கிள். அண்ட் ஐ ப்ராமிஸ் அப்பா இன்னைக்கு செஸ்ல சீட் பண்ண மாட்டாரு. ஐயோ, சரி ஓகே அங்கிள். நீ ஏம்மா இப்படி பண்ண? என்னோட ஜாபை பத்தி அவர்கிட்ட பேசணும். அப்பா, ஜாபே தேவையில்லைங்கிறப்போ எதுக்காக ஜாபை பத்தி பேசணும்? இத பாருமா, உனக்கும் சௌரவுக்கும் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நான் ஜாப் போறதுல பிரேக்கிங் நியூஸ் பா. சோனாக்ஷி போஸுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. என்ன? இந்த பொண்ணு நல்லா பாருங்கப்பா, வேலை இல்லாம இருந்த இந்த பொண்ணுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. உனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சா? கிரேட். எந்த ஹாஸ்பிடல்ல கிடைச்சிருக்கு? ஆக்சுவலி அப்பா, எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்ல. நான் மிஸ்டர் தீக்ஷித்தோட ஜாப் ஆஃபரை தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் தீக்ஷித்தா? ஆனா அவரோட ஜாப் ஆஃபர் உனக்கு பிடிக்கலன்னு தானே சொன்ன. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நிச்சயமா பெஸ்ட் ஜாப் ஆஃபர் கிடைக்கும். உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் உங்க அப்பா நான் இருக்கேன்ல, நான் உன்னை யார் முன்னாடியும் தலகுனிய விட மாட்டேன். கவலைப்படாத. ஐ நோ நீங்க இருக்கீங்கப்பா. நான் இந்த விஷயத்தை பத்தி நிறைய யோசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த டிசிஷன் எடுத்தேன். எதனா என்னோட வெற்றின்னு நினைச்சேனோ அதுதான் என்னோட ப்ரொஃபஷனோட தோல்வி. எனக்கு மிஸ்டர் தீக்ஷித்தோட தானே ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அவர் அரகண்டா இருக்காரு, ரூடா இருக்காரு, மரியாதை தெரியாதவரா இருக்காரு. ஆனா அவரோட அம்மா, அவங்க ஒரு பேஷண்ட் தானே. நான் அவர் மேல இருக்கிற கோவத்தை அவங்க அம்மா மேல காட்டக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவை. and I'm just doing my job. That's it. வாவ், உன்னை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you பா. ஷோனா, நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு தடவை நடக்கும்போது செவுத்துல இடிச்சுக்கிட்ட. ஒரு வருஷம் வரைக்கும் அந்த சவுரை பார்க்கும் போதெல்லாம், அப்பா இந்த சவுரை எனக்கு பிடிக்கல, இது ரொம்ப கெட்டது, இதை இடிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிற ஷோனா இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அறிவாளியா டாக்டர் சோனாக்ஷி போஸா என் முன்னாடி நிக்கிறம்மா. அம்மா சொல்றது கரெக்டு தான். பொண்ணுங்க FD மதர் தான். எப்போ மெச்சூர் ஆவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வாட்? கம் ஆன், கிவ் மீ a hug. இந்த தேவ் இருக்கானே 55,000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா இது பழசு. அந்த பணத்துக்கு புதுசா 10 வாங்கியிருக்கலாம். இத பளபளன்னு ஆக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆக மாட்டேங்குது பாரு. பயந்துட்டேன்பா. சின்ன பசங்களோட மோசமா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. வந்து நான் இத என்னாச்சு? இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நீ நல்லதானே இருக்க? நல்லதா இருக்க. சரியில்லாததும் சரியாயிடும். என்ன? உங்க ஹெல்த்துமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க ஃபுல் டைம் உங்களை பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நன்றி கடவுளே. தேவ், நான் தான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன்ல. தேவ், உனக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா நீ சின்ன பையனா இருக்கும்போது அண்ணியோட வயித்துல விக்கி இருந்தா. அப்ப உங்க அத்தைக்கு சாப்பாட்ட 6 மாசம் நான் தான் கவனமா சமைச்சு கொடுத்தேன் தெரியுமா? மாமாவுக்கு மஞ்சக்காமல வந்தப்போ நான் தான் அவருக்கு பத்திய சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். ஆக்ரால இருக்கிற திவாரி அண்ணன் இருக்காருல்ல, அவரோட மாட்டுக்கு உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு தான் ஃபோன் பண்ணி என்ன கொடுக்கணும்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட என்கிட்ட நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு யாரோ வந்து சொல்லுவாங்கன்னு சொல்றேன். படுத்தாதீங்கம்மா. உங்களை பாத்துக்கிறதுக்காக அவங்க வேலையில இருந்து தூக்க வச்சேன். அம்மா, ஒரு 3 மாசம் தானே. இல்ல, 3 மாசம் இல்லப்பா. ஒரு நாள் கூட அவங்க சொல்றதை என்னால சாப்பிட முடியாது. மா, எனக்காக ஏன்பா, அந்த டாக்டருக்கு நீ எவ்வளவு பணம் கொடுக்க போற? எவ்வளவு கொடுத்தா என்ன? நீங்க கியூர் ஆகணும், எனக்கு அவ்வளவுதான். சொல்லுப்பா. 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம்? தேவ், 1.5 லட்சம் கொடுக்க போறியா?
அவ என்ன தங்கத்திலயும் வெள்ளியிலயுமா எனக்கு சாப்பாடு கொடுக்க போறா? கௌரவ அண்ணாவை தெரியும்ல உனக்கு, ரிங்கியோட அப்பா. அவர் வாழ்நாள் பூரா வேலை செஞ்சதுல பிஎஃப்ல அவருக்கு கிடைச்சது 1.5 லட்சம் ரூபாய் தான். நீ அந்த 1.5 லட்சம் ரூபாவை அந்த டாக்டருக்கு நான் ஒண்ணு சாப்பிடாம இருக்கிறதுக்கு கொடுக்க போறியா? தேவ், நான் சொல்றத நம்பு. இந்த டாக்டர் இல்ல, வெள்ளை கோட்டு போட்டிருக்கிற ஒரு திருடிப்பா. அம்மா 1.5 லட்சமோ 1.5 கோடியோ, உங்க ஹெல்த் எனக்கு சரியாகணும், அவ்வளவுதான். உங்களை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. இப்போ டாக்டர் போஸ் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண தான் நான் இங்க வந்தேன். நீ இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ, உன் வேலை தான் உனக்கு முக்கியம். அம்மா விட்டா நீங்க இந்த நாட்டோட அரசியலே பார்த்துப்பீங்க. இந்த டாக்டர் உங்களால சமாளிக்க முடியாதா? எனக்கு உங்களை பத்தி கவலை இல்லை, அந்த டாக்டர் நினைச்சாதான் பயமா இருக்கு. அது சரி தேவ், இதெல்லாம் இருக்கட்டும். விக்கி கூட என்ன சண்டை உனக்கு? கடவுளே, டயர்ட் ஆயிட்டேங்க. விக்கி, விக்கி, என்னங்க இங்க பாருங்களேன், எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சாரி நல்லா இருக்குல்ல, இத தொட்டு பாருங்களேன். அஞ்சு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த புடவை தான் கட்டிக்குவேன். அப்புறம் விக்கிக்காக நான் புது ஷூஸ் வாங்கியிருக்கேன். யாராவது ஓசியில் கொடுத்தாலும் சரி, இல்லை பரிசா கொடுத்தாலும் சரி, விக்கியோட விதியில செருப்பு மட்டும்தான் இருக்கு. என்னங்க முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. எந்த பேங்க்ல நீ கொள்ளையடிச்சிட்டு வந்த? எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? கொள்ளையடிக்காம வேற என்ன பண்றது? உங்களுக்கு வர பென்ஷன் பணத்துல எனக்கு சாரி வாங்குறத பத்தி யோசிக்க கூட முடியாது. மளிகை சாமான் தீந்தா கூட வாங்க முடியல. ஒரு நெய் டப்பா தீந்தா இன்னொரு நெய் டப்பா வாங்க முடியுதா? விக்கி எங்க? அவன் மருந்து குடிச்சிட்டானா? விக்கி அவன் ரூம்ல உட்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மருந்தை குடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன? உள்ள உட்காந்துக்கிட்டு அவன் பீரை குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வலினால தானே குடிக்கிறான். இல்லைன்னா அந்த கேவலமான டேஸ்ட் இருக்கிற பீரை எப்படி குடிப்பான்? அது எப்படி உனக்கு தெரியும்? பீரோட டேஸ்ட் கேவலமா இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். அது நீங்க சும்மா பேச்சை ஏன் பக்கம் திருப்பாதீங்க. நீங்க முதல்ல கீசரை ரெடி பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. என்னமா பேச்ச மாத்திர? அதுல ஒரு ஒயர் சரியில்லை, அதனாலதான் ஷாக் அடிக்குது. அதை நான் சரி பண்ணிடுறேன். நீங்க ஏன் சரி பண்ண போறீங்க? எனக்கு ஷாக் அடிச்சு நான் ஒரேடியா போயிட்டேன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல. அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த அன்னையில இருந்து என் விதியே சரியில்லை. என்னைக்கு சந்தோஷம் இல்ல. எப்ப பார்த்தாலும் கஷ்டம் தான். ஒண்ணு தண்ணி காலி ஆயிடும், இல்லன்னா கரண்ட் போயிடும். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல பிரச்சனை தான். பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நாம ஈஸ்வரி வீட்டுக்கு போய் தங்க மாட்டோம், புரியுதா? என்னங்க இது? நாத்தனார் அவ்வளவு பெரிய வீட்டுல வசதியா இருக்கும்போது அண்ணி இந்த மாதிரி வீட்டுல இருக்கலாமா? என்னோட தகுதி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீ வாழ்ந்தாகணும் ராதாராணி, புரியுதா? இந்த வீடு எப்படி இருந்தாலும் சரி, இது நம்ம வீடு. உனக்கு அரண்மனையில் வாழணும்னு ஆசை இருந்தா உன் பிள்ளைகிட்ட சொல்லி உனக்காக அரண்மனையை கட்ட சொல்லு. தேவ அவங்க அம்மாவுக்கு கட்டின மாதிரி கட்ட சொல்லு. கரெக்டா அட்ரஸ்ல இருந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இருக்கேன். இல்ல ஒருவேளை நான் தப்பான டர்ன் எடுத்துட்டேனா? மிஸ்டர் தீக்ஷித் மாதிரி ஒரு ரிச்சான பர்சன் இந்த மாதிரி லொக்காலிட்டியில எப்படி இருப்பாரு? ஆச்சரியமா இருக்கே. தேவண்ணா, தேவண்ணா, உங்களை பார்க்க ஒரு மேடம் வந்திருக்காங்க. மிஸ் போஸ், வெல்கம். நீங்க மிஸ்டர் தேவோட ட்வின் பிரதரா? என்ன நான் மிஸ்டர் தீக்ஷித்தை முன்னாடியே பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப ரூடா இருப்பாரு, மரியாதைன்னா என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க இவ்வளவு பொலைட்டா பேசுறீங்க.
நீங்க மிஸ்டர் தேவ் கிடையாது தானே? நானும் மிஸ் சோனாக்ஷியை முன்னாடியே பார்த்துருக்கேன். அவங்களும் ரொம்ப ரூடா இருப்பாங்க. என்னோட ஜாப் ஆஃபரையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க என்னன்னா ரொம்ப பந்தா பண்ணாம இங்க வந்திருக்கீங்க. சோ நீங்களும் மிஸ் சோனாக்ஷியா இருக்க முடியாது. நான் உங்களோட அம்மாக்காக தான் இங்க வந்திருக்கேன். அவங்கள பார்க்கலாமா? யா, கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, அம்மாவோட ரூம் எங்க இருக்கு? அது என்னோட பெட்ரூம். மா, அட அட, இவ அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலே அந்த பொண்ணு தானே? தேவ், நல்ல வேளை நீ இவளை கூட்டிட்டு வந்துட்ட. என்னால அன்னைக்கு இவளுக்கு நன்றி கூட சொல்ல முடியல. வா வா உட்காரு. நான் இப்ப இன்னொருத்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் அவதான் வெள்ளைக்கோட்டு போட்டுட்டு வர திருடி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டரை என் மகன் வர சொல்லிருக்கான். சாப்பாடு தரத்துக்கு அவ 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறாளாம். அநியாயமா இல்ல? வர சொல்ல அவள. நீயும் இருந்து அந்த பேராசை புடிச்ச கேள்வி டாக்டர் பாரு, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். மா, என்னப்பா சொல்லு. இவங்க தான் அந்த டாக்டர் சோனாக்ஷி போஸ், உங்களோட நியூட்ரிஷனிஸ்ட். நீ டாக்டர் அம்மா? ஆமா. பார்த்தா தெரியல. தலைமுடிக்கே டை அடிக்கிறியா? இப்பெல்லாம் டாக்டர் ஆகணும்னா வெள்ளை முடி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சாரி 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 சாரி. இட்ஸ் ஓகே ஆண்டி. நீதான் அந்த டாக்டரா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்க. உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன. ஆனா தெரியாம நான் உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன். ஆனா நான் உன்னை டாக்டர்னு கூப்பிட மாட்டேன். உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ கூப்பிடுங்க ஆண்டி. போஸ்? பெங்காலியா நீ? ஆமா. நான் மீனெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரிங்க ஆண்டி. தேவ், இவங்க கிட்ட நன்றி சொன்னியா இல்லையா? நான் தேங்க்ஸ் சொல்ல ஃபோன் பண்ணேன். ஆனா நான் உன்னை சோனானே கூப்பிடுறேன். டாக்டர் போஸ், பெரியவங்க பேர் மாதிரி இருக்கு. சரிப்பா, நீ போ. நீ ஆபீஸ்க்கு போய் உன் வேலையை பாரு. கண்டிப்பாமா. ஜஸ்ட் இவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். I'll manage. ஐ நோ. ஆனா இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் டே இல்லையா? ஸோ சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை சொல்லி ஆகணும். இந்த ஆயில்ல தான் சாப்பாடு செய்வீங்களா? ஆமா மேடம், இதுல பூரி நல்லா வரும். இன்னில இருந்து இது வேண்டாம், ஆலிவ் ஆயில் தான் வேணும். அதுல பூரி செய்யணுமா? இதுக்கப்புறம் பூரியே செய்யக்கூடாது. வீட்டில் நெய் யூஸ் பண்றீங்கன்னா அதையும் நிறுத்தி ஆகணும். ஆனா நெய்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. அவங்களுக்கு கொஞ்சம் கூட நெய் கொடுக்க கூடாது. கொஞ்சம் கூடவா? மைதாவும் இல்லை. ஆனா அம்மாவுக்கு பரோட்டானாலும் ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடலாம்ல? இல்ல வேணாம். நோ பனீர். கிருஷ்ணா, பன்னீரே வேணாம். சரிண்ணா. நோ ராஜ்மா, நோ சோலே, நோ ஃப்ரைட் ஸ்டஃப்ஸ், நோ ஊறுகாய், நோ ஸ்வீட்ஸ். அம்மாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடாதா என்ன? அட்லீஸ்ட் சிலதாவது. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல என்ன பண்ண போறீங்க? குர்காவ்ல ஒரு ரியல் எஸ்டேட் டீல் இருக்கு. அந்த பேப்பர்ஸை என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? எனக்கு உங்களை விட ரியல் எஸ்டேட் நல்லா தெரியும். ஸோ நவ் யூ நோ, ஒருத்தவங்க வேலையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப தப்பு.
என்னோட வேலையை ஒழுங்கா செய்ய விடுறீங்களா? For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.